ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கிளாஸ் ரூம் ரெடி ஆகாதனால நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் கற்றுக்கோங்க. பயப்படாதீங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழம்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அளவான ஆழம்தான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு காற்றடிக்கலாம், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணி நீங்கள் எல்லோரும் ஜம்ப் பண்ணி ஜாலியாக ஸ்விம் பண்ணலாம். ஓகே மேம். வெரி குட். ஓகே, பண்டி அண்ட் பப்ளு ஃப்ரண்ட்டில் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நல்லா காற்றடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். மேம், காத்தா அடிக்க அடிக்க ஸ்விம்மிங் பூல் பெருசாயிட்டே இருக்கு மேம். எஸ் சிண்டு, பெருசானா தானே நம்ம உள்ள நிறைய வாட்டர் ஃபில் பண்ண முடியும். ஓகே பப்ளு, அப்படியே செகண்ட் லெவலுக்கும் ஏர் ஃபில் பண்ணிவிடு, அப்போ தான் நல்லா பெருசாகும். மேம், நாங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். நல்லா பெருசாயிட்டே இருக்கு பாருங்க. கீழே ஒரு கிரீன் கலர் லேயர் இருக்கு, அதுக்கும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளோருக்கும் ஃபில் பண்ணாதான் மேம் நல்லா யாருக்குமே அடிப்படாது ஸ்விம் பண்ணும்போது. ஓகே பண்டி, அதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல தானே இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். எல்லாரும் நீங்கள் உள்ளே ஜம்ப் பண்ணலாம். பண்டி பப்ளு பார்த்துக்கோங்க, வாட்டர் லெவல் செக் பண்ணி ஓகேவான்னு சொல்லுங்கள். நிறைய தண்ணியும் வேண்டாம், பட் அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு லைட்டாக அடிப்படும். மேம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க மேம், ரொம்ப கம்மியாக இருக்கு மேம். அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணவே முடியாது மேம். ஓகே, தண்ணி போதும், தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க. ஹே ஜாலி ஜாலி, இன்னைக்கு ஃபுல் டே ஜாலியா நம்ம ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஹே சோட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து டைவ் அடிக்கலாமா? நான் 1 2 3 சொல்றேன், டைவ் அடிக்கலாம். 1 2 3. ஓகே லில்லி, நான் சொல்றேன், ரெடி ஸ்டெடி கோ. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே, தண்ணி ஆழமா இருக்கும் போல இருக்கே. ஏ சிண்டு, மேம் சொன்னதை கேட்கலையா? இந்த ஸ்விம்மிங் பூல் சுத்தமாகவே ஆழமாக இருக்காதுப்பா. நான் ஃபஸ்ட்டு குதிக்கிறேன், அதுக்கப்புறமா நீ குதி, அதுக்கப்புறமாவது உனக்கு பயம் போகுதான்னு பார்க்கலாம். சிண்டு குதிடா, பயப்படாம குதி, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. ஹே கைஸ், தள்ளிக்கோங்க, இப்போ என்னோட டர்ன், நான் டைவ் அடிக்க போகிறேன். லா 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 லா. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் எடுக்காம இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஏய், அங்க பாருங்க, ரோஜா உள்நீச்சல் அடிக்கிறாப்பா. ரோஜா, உனக்கு ஸ்விம்மிங் ஆல்ரெடி தெரியுமா? ஹே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஆல்ரெடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழமாக இருக்காது, பட் பயப்படுறவங்களுக்காக நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நல்லா ஃப்ளோட் ஆகும். சிண்டு சோட்டு மாதிரி பயந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸ்விம்மிங் பூலை அழுக்காக்கிடக்கூடாது, குப்பையெல்லாம் போட்டக்கூடாது. நான் 1 hour கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன். ஹே, ஜாலியாக தான்ப்பா இருக்கு. இந்த ஃப்ளோட்டில் அப்படியே படுத்துக்கிட்டே மிதக்கலாம் போல இருக்கு. அண்ணா, மேம் எனக்காக தான் இந்த ஃப்ளோட்டியே கொடுத்துருக்காங்க தெரியுமா? டேய் சிண்டு, மேம் என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? நீ சரியான பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. ஏண்டா, இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழமே இல்ல, அதுக்கு ஃப்ளோட்டி வேற உனக்கு வேணுமா? என்னப்பா இது, நம்ம குளமா இருந்தாலாவது மீன் இருக்கும், இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேல இங்க என்ன விளையாடுறது சொல்லுங்க? கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க. டேய் பண்டி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குன்னு சொன்னோடனே பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில நான் ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன் தெரியுமா? ஷாம்புவை கொட்டி கொட்டி விளையாடலாமா, ஜாலியா இருக்கும். ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறைய மாறிடும். யார் யாரெல்லாம் என் கூட வர்றீங்க? ஓ மை காட், நான்சி, மேம் சொன்னதை மறந்துட்டியா? ஸ்விம்மிங் பூலை அழுக்காக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான்சி. நீ இந்த ஷாம்பு ஃபுல்லா இங்க கொட்டினா ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். மேம் வந்தா நம்மள திட்டுவாங்க நான்சி. இன்னைக்கு மார்னிங் தான் நீங்க எல்லாரும் பைக்ல வந்ததுக்காக திட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ திரும்பவும் திட்டு வாங்க போறீங்களா? என்னால இதுக்கு அலோ பண்ண முடியாது. ஏய் லில்லி, கொஞ்சமாவது கேப் விட்டு பேசு, எங்களுக்கும் அது நல்லா தெரியும் சரியா? இந்த ஷாம்பு எல்லாம் இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி விட்டுட்டு எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னே தெரியாதுன்னு மேம் கிட்ட சொல்லிடலாம். சூப்பரா இருக்கும். எஸ் லில்லி, ப்ளீஸ் லில்லி, கொஞ்ச நேரம் இந்த ஷாம்புல விளையாடலாமே, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. பாரு, உன்னோட தங்கச்சி ரோஸே அப்ரூவல் கொடுத்துட்டா. கண்டிப்பா நம்ம ஷாம்பூவில் விளையாடத்தான் போறோம். சரி, ஷாம்புவை கொட்டிட்டேன். இப்போ எல்லாரும் கையை வச்சு நல்லா கலக்குங்க, அப்பதான் ஷாம்பு தண்ணியோட மிக்ஸ் ஆகி நிறைய நுர வரும். ஹே லில்லி, விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீயே ஃபர்ஸ்டா மிக்ஸ் பண்ற. அப்படிதான், இன்னும் நல்லா கை காலை எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய வரும். இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறைய இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நான்சி, அங்க அத்தனை ஷாம்பு பாக்கெட் வச்சுட்டு என்ன பண்ண போற? இன்னும் ஒரு 4-5 பாக்கெட் எடுத்து கட் பண்ணி கொட்டு. இதெல்லாம் சுத்தமா பத்தாது. நம்ம அன்னைக்கு குளத்துல விளையாண்டோம்ல, அந்த மாதிரி விளையாடலாம். மேம் வர்றதுக்குள்ள முடிஞ்சா கிளீன் பண்ண பார்க்கலாம்.
பண்டி ஃபுல்லா கொட்டிட்டேன்டா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கச்சக்கமா ஷாம்பு அடியில் இருக்கு. யாராவது காலை வச்சிங்கன்னா நல்லா வழுக்கியே விட்டுரும். இந்த ஷாம்புக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறைய அளவுக்கு நுர வரும். அவ்வளோ ஷாம்பு கொட்டியிருக்கேன். வாவ், எக்ஸலண்டா இருக்கு நான்சி. இந்த வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நுரைய பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இந்த நுரையில விளையாடுறது தான் ஜாலியா இருக்கு. அக்கா சூப்பரா இருக்குக்கா. ஆனா ஓவர் ஸ்மெல்லா இருக்குக்கா, மூச்சு விடவே முடியல. அக்கா இருமலா வருதுக்கா. வாவ், சூப்பரா இருக்கு நான்சி. நீ கூட இப்பெல்லாம் என் கூட சேர்ந்து சேர்ந்து சூப்பர் ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட்டியே. ஏ பண்டி, ஓவரா பேசாத. நீயே என்கிட்ட இருந்தா ஐடியா கத்துக்கிட்ட. நான்சி, பேசாம அந்த மீதி இருக்கிற ஷாம்பூவையும் கரைச்சி விட்டுடலாமா? எப்படியும் மேம் வந்தா திட்டு வாங்குறதுன்னு ஆயி போச்சு. வாவ், இது கூட நல்லா தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஷாம்பூ பாத்தா. சூப்பரா இருக்கு நான்சி. அந்த மீதி இருக்கிற ஷாம்பூவையும் போட்டு. அப்புறம் என்ன நான்சி, லில்லியே அப்ரூவல் கொடுத்துட்டா. கொண்டு வந்திருக்கிற எல்லா ஷாம்பூவையும் கட் பண்ணி உள்ள போட்டுரு. என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ணா வேண்டாண்ணா, என்னால இதுக்கே மூச்சு பிடிக்க முடியலண்ணா. ஓவர் வாசமா இருக்கு. மூக்குக்குள்ள எல்லாம் ஷாம்பூ போற மாதிரி இருக்குண்ணா. இவன் ஒருத்த பயந்தாங்கொழி சிண்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. பயமா இருந்துச்சுன்னா நீ எந்திரிச்சு நின்னுக்கோ. என்னமோ கடல் மாதிரி எந்திரிக்கவே முடியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நிறைய ஷாம்பு போட்டுட்டேன்ப்பா. எல்லாரும் கையை காலை வச்சு ஆட்டி விடுங்க. எவ்வளோதான் நுர வருதுன்னு பார்க்கலாம். அநேகமாக ஸ்விம்மிங் பூலே நிறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா பண்ணுங்க. கம் ஆன், ஃபாஸ்டா பண்ணுங்க. அப்பதான் நிறைய நுர வரும். ஃபாஸ்டா பண்ண தான் நிறைய நுர ஃபாஸ்டா வரும். ஐயோ அக்கா, அங்க பாருங்க, ஸ்விம்மிங் பூலையே தாண்டி நுர வெளியில போயிரும் போல இருக்கு. போதும்க்கா, ஸ்விம்மிங் பூலே நிறைஞ்சிருச்சு. எனக்கு கண்ணே தெரியல. நம்ம எல்லாரும் வந்து நுரைக்குள்ள மூழ்கிட்டோம்க்கா. ஏ பண்டி, போதும்டா. எனக்கே கண்ணு தெரியல. யார் யார் எங்க இருக்கீங்கன்னே தெரியலடா. உள்ளதான் இருக்கீங்களா இல்ல எந்திரிச்சு ஓடிட்டீங்களா? ஹே நான்சி, நாங்க எல்லாரும் உள்ளதான் இருக்கோம். நான்சி, நீ இருக்கியா? அக்கா, எனக்கு உள்ள இருக்கறக்கே பயமா இருக்குக்கா. சோட்டு, நீ இருக்கியா இல்லையா? சோட்டு, ஏதாவது பதில் பேசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிண்டு அண்ணா, நான் உள்ளதான் இருக்கேன்னா. நான் நுரைக்கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னா. ஹேய், எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க. எனக்கே பயமா இருக்கு. டே சிண்டு, உன்னோட தங்கச்சி சோட்டு இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. முடிஞ்சா நீயே நுரைக்குள்ள இறங்கி தேடி கண்டுபிடி. அவள்லாம் இப்போதைக்கு வெளியில வர மாட்டா. ஓ மை காட், இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு என்னாச்சு? மேம், கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே வந்து பாருங்க. நம்ம கிட்ஸ் எல்லாம் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டாங்க மேம். என்னாச்சு மேம்? திடீர்னு எப்படி ஸ்விம்மிங் பூலில் இவ்வளோ நுர வந்துச்சு? நான் நினைக்கிறேன் ஏதாவது கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இமீடியட்டாக கிட்ஸை வெளியில் வர வைக்கணும். மேம், நீங்கள் போய் எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு வாங்க. கை வச்சு இந்த நுரையெல்லாம் வெளியில் எடுக்கலாம். கமான் கிட்ஸ், எல்லாரும் சீக்கிரமாக வெளியில் எந்திரிச்சு வாங்க. இந்த நுரையில இருக்காதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஐயோ போச்சு, மேம் வந்துட்டாங்க. மேம் தண்ணியில ஏதோ ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருக்காங்க. டே பண்டி, உண்மையை மட்டும் யாரும் சொல்லிடாதீங்கப்பா, நம்ம மாட்டிக்குவோம். மேம், திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? திடீர்னு ஸ்விம்மிங் பூல் வாட்டருக்கு என்ன ஆச்சு? நிறைய நுரையா இருக்கு. நீங்கள் இமீடியட்டாக முதல்ல வெளியில் எந்திரிச்சு வாங்க. யாராவது சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. திடீர்னு வாட்டர் ஃபுல்லா இந்த மாதிரி நுரையா வந்துடுச்சு மேம். என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரியல மேம்.